குடி பழக்கத்திலிருந்தும் போதை பழக்கத்திலிருந்தும் வெளிவர எலுமிச்சையை கொண்டு இந்த மந்திரத்தை 1008 முறை கூறு. உன்னுடைய வாழ்வில் இனி குடி பழக்கம் என்பது வாழ்வில் இருக்கவே இருக்காது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நமது வீட்டில் நமது பெற்றோர்களோ நமது குழந்தைகளோ யார் வேண்டுமானாலும் அவங்க குடிப்பழக்கத்துக்கு மிகவும் அடிக்டாகி இருந்தாங்கன்னா நம்ம இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் பண்ணாலே போதுமாங்க. அவங்க குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் குடி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்க மாறி விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்காம். இந்த ஒரு செயலை பண்ணிவிட்டு அவங்கள குடி பக்கத்தில், அதாவது குடிக்கிறவங்க பக்கத்தில் போக சொல்லக்கூடாதாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பாக அவங்கள எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க குடி பழக்கத்திலேருந்து மீண்டு வெளியே வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இது காஞ்சி மகான் மகா பிரிவா பக்தருக்கு சென்ற ஒரு பெண்மணியிடம் கூறிய ஒரு எளிய பரிகார முறை தான். இந்த ஒரு பரிகாரத்தை குடிக்கிறவங்க தான் பண்ணணும்னு கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியோ யார் வேண்டுமானாலும் பண்ணி குடிப்பவர்களுக்கு இந்த ஒரே ஒரு விபூதியை மட்டும் அவங்கள சாப்பிட கொடுக்கணுமாங்க. ஒரு தட்டு எடுத்துக்கணும். இதை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையோ இல்லைன்னா மாலையில் விளக்கேற்றும் போதோ எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி நீங்கள் சுத்தபத்தமாக செய்யணும். இதில் முதல்ல ஒரு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பெரிய அளவில் தட்டு எடுத்துக்கொண்டு அதில் விபூதியை முழுவதும் பரப்பி விட வேண்டும். பரப்பி விட்டுட்டு அதன் பிறகு ஓம் என்று எழுத வேண்டும். ஓம் என்று எழுதிட்டு அதற்கு நடுவில் சூளம் போல் படத்தை வரைய வேண்டும். அதாவது முருகருக்கு இருக்கும் அல்லவா ஓம்னு எழுதிட்டு நடுவில் வேல் வரும் அல்லவா, அந்த மாதிரி நம்மளுடைய கைகளால் ஓம் என்று எழுதிவிட்டு அதுக்கு நடுவில் அந்த வேல், அதாவது அந்த சூளத்தை நாம் வரைய வேண்டும். இப்படி நாம் வரைந்து விட்டு அதற்கப்புறமாக எலுமிச்சை பழம் இருக்குல்லவா, எலுமிச்சை பழத்தை அந்த ஓமுக்கும் அந்த சூளத்துக்கும் மேலே நம்ம படும்படி ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை நாம் வைக்க வேண்டும். இப்படி வைத்து விட்டு இப்போ தற்பொழுது ஒரு மந்திரம் இருக்குது. அந்த ஒரு மந்திரத்தை நம்ம 1008 முறைகள் கூற வேண்டுமாம். தவறுகள் இல்லாமல் இந்த ஒரு மந்திரத்தை 1008 முறைகள் கூறிவிட்டு அதற்கப்புறமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த விபூதி இருக்குல்லவா, இந்த விபூதியை சிறிதளவு நம்ம 1008 முறை கூறிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு விபூதியை எடுத்து யாருக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த விபூதியை அவங்க சாப்பிட சொல்லணுமா. இந்த விபூதியை அவங்க சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கான். அப்படி நம்ம சொல்ல வேண்டிய 1008 முறை சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான். ஓம் மனோ விகார மனோ நாச குரூர சக்தி நாசய ஜூம் பட் சுவாக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறியோ இல்லைனா எழுதியே வைத்து கொண்டீர்கள் என்றால் மிகவும் நல்லது. இதை நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இப்படி பண்ணுறதுனால குடிப்பழக்கத்திலேருந்து அதிகப்படியாக, அதாவது எவ்வளோ பெரிய குடியாளராக இருந்தாலும் அவங்க குடிப்பழக்கத்திலேருந்து வெளிவர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்.